விஜய் திரிஷா நடிச்ச திருப்பாச்சி படத்துடைய டாப் 10 அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பேரரசு இயக்குனராக அறிமுகமான படம் 2005 திருப்பாச்சி படம் தான். இந்த படம் விஜய்க்கு 40வது படமும், விஜயும் சூப்பர் குட் பிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணது 5வது படமும் கூட. இந்த படத்துக்கு முதல்ல கிரிவலம்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு சில காரணத்தினால இந்த படத்துக்கு திருப்பாச்சின்னு மாத்திருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினா ஜோதிகாவை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சில காரணத்தினால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு த்ரிஷாவை கமிட் பண்ணியிருக்காங்க. சாயா சிங் சிறப்பு தோற்றத்திற்காக ஒரு பாட்டுக்கு மட்டுமே படத்துல கமிட் ஆயிருந்தாங்க. இந்த படத்தை மதுரை டு ராமநாதபுரம் போற வழியில திருப்பாச்சிங்கிற கிராமத்துல தான் படத்தை ஷூட் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காரைக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல 200 வன்குதிரைகளால் 90 அடி சிலையுடன் கூடிய ஒரு செட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கான செலவு சுமார் 3 மில்லியன் செலவுல பிரபாகர் செஞ்சு கொடுத்திருக்காரு. அந்த செட்ல சுமார் 1500 சைடு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு பாடலையும் ஷூட் பண்ணி இருந்திருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் சீனை மட்டும் சென்னை வாசன் இல்லத்துல படமாக்கியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீனை முடிக்கிறதுக்கு 2 வாரம் ஆச்சா. ஒவ்வொரு நாளும் ஏராளமான இளைய கலைஞர்கள் கலந்துருக்காங்க. மத்த சீன் ஷூட் பண்றதுக்கு எல்லாமே விசாகப்பட்டினம், அரக்குவேலின்னு ஷூட் பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில ஒரே ஒரு பாட்டை மட்டும் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல மொத்தம் 7 பாடல்கள் இருந்திருக்குது. அதுல 5 பாடல்களுக்கு தீனா இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. தேவி ஸ்ரீ பிரசாத் கட்டு பாடலையும், மணி சர்மா கண்ணு கண்ணுந்தாங்கிற பாடலையும் இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. கட்டு பாடலுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் சங்கர் தாதா MBBSங்கிற படத்துல இருந்து பாட்டுங்கிற பாடலுக்கு டியூனை மட்டும் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல வர எல்லா பாட்டுக்குமே பேரரசு தான் லிரிக்ஸ் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஐயர் IPS, ஆயுதம், தேவதை கண்டன் இந்த படங்களோட சேர்ந்து திருப்பாச்சி படமும் 14 ஜனவரி 2005 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பாச்சி படம் 207 பிரிண்டுகளோட வெளியாயிருக்குது. தியேட்டர்ல 175 நாட்களுக்கு மேல ஓடி பிளாக் பஸ்டரா ஆயிருக்குது இந்த படம். திருப்பாச்சி படத்துடைய வெற்றிக்கு பிறகு AM ரத்னம் திரும்ப 2வது முறையா விஜய் கூட சேர்ந்து சிவகாசி படத்தை எடுக்கிறதுக்காக பேரரசுவை கமிட் பண்ணியிருக்கிறாரு. திருப்பாச்சி படத்துல கொசு ஸ்ப்ரே ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக சூப்பர் குட் பிலிம்ஸ் மேல கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கு தண்டனையா ஒரு பெரிய தொகையும் ஃபைனா பே பண்ணியிருக்கிறாங்க சூப்பர் குட் பிலிம்ஸ். இந்த திருப்பாச்சி படத்தை 2006 கன்னடத்துல தங்கி காகி என்றும், தெலுங்குல அன்னவரம் என்றும் ரீமேக் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துல இருந்த சின்ன அன்னோன் ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.